நிச்சயமா வெற்றி கிடைக்கும். உடல் நலத்துல சிறு சிறு உபாதைகள் ஏற்பட கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க. ராகுவையும் கேதுவையும் மனதார வேண்டிக்குங்க. சொல்ல போனா ஒரு நாள்ல ஒரு டைமாவது ராகு பகவானையும் கேது பகவானையும் மனசுல நினைச்சு ஒரு டைமாவது வேண்டிங்க. ராகு பகவானே, கேது பகவானே, நாங்க தெரியாம ஏதாவது தவறு செஞ்சிருந்தோம்னா மன்னிச்சிருங்க, எங்களுக்கு கெடுதல் மட்டும் பண்ணிராதீங்க அப்படின்னு மனதார அவங்க கிட்ட வேண்டுனீங்க, மன்னிப்பு மட்டும் கேட்டுருங்க. நிச்சயமா ராகு பகவானும் கேது பகவானும் உங்கள் வாழ்க்கையில நன்மைகளை இரட்டிப்பா நடக்க செய்வாங்க. அதுல ஒரு துளி கூட மாற்றம் கிடையாது. அவங்க மனசு வச்சா யாருனாலையும் மாத்த முடியாது. அந்த அளவுக்கு நல்ல பலன்களை ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த வந்துட்டாங்க. யாருமே நீ உங்களை அழிக்க நினைச்சாலும் அழிக்க முடியாது. ஏன்னா ராகு பகவானும் கேது பகவானும் உங்க கிட்ட இருக்கும் போது உங்களை யாருனாலையும் அழிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. நீங்க தாங்க ராஜா, நீங்க தான ராணி. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்க போகுதுங்க. அடுத்ததாக இந்த ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை அள்ளித்தரப்போகுது பார்க்கலாங்க. முதலாவதாக அஸ்வினி, உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக நன்மைகள் என்னென்ன, பாதுகாப்பா